வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு ரசப்பொடி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸ் மிளகு, அரை கிளாஸ் சீரகம். எந்த கிளாஸில் துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் எடுக்கிறோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் மிளகும் அரை கிளாஸ் சீரகமும் எடுக்கணும். 6 காய்ந்த மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூனு அரிசி, 4 ஸ்பூனு தனியா. கேஸை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தாமல் துவரம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது தட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகு போட்டுட்டு மிளகை ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். அந்த மிளகோட வாசம் நம்மளுக்கு தெரியும். 2 நிமிஷம் வறுத்துட்டு இதையும் தட்டுக்கு மாற்றிடலாம். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஒரே நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுடும். கேஸை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் தட்டில் மாற்றிக்கலாம். தனியா போட்டு ஒரு அரை நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது தட்டில் போட்டுட்டு 1 ஸ்பூனு அரிசி, அதையும் ஒரு அரை நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அரை நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். கருவேப்பிலையும் ஒரு அரை நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துகிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தோட சூட்லேயே காய்ந்த மிளகாயும் வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற போட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு எதுனா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வருஷ கணக்கு ஒன்றும் ஆகாது. எப்போதுமா அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.